Taste the Daily. காரைக்குடியில் சிவகங்கை மாவட்ட கிரிக்கெட் சங்கத்தின் நிர்வாகிகள் தேர்தலில் விதிமீறல்கள் நடைபெற்றதாக கூறி போட்டியிட்ட வேட்பாளர்கள் தேர்தல் அதிகாரியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வெளிநடப்பு செய்தனர். தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கத்துடன் இணைக்கப்பட்ட சிவகங்கை மாவட்ட கிரிக்கெட் சங்க நிர்வாகிகளுக்கான தேர்தலில் 15 பதவிகளை உள்ளடக்கிய தேர்தல் நடைபெற்றது. ஆனால் இதில் விதிமுறைகளுக்கு உட்படாமல் விதிமீறல்கள் நடைபெறுவதாக கூறி போட்டியிட்ட வேட்பாளர்கள் அதிகாரியிடம் வாக்குவாதம் செய்ததால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே மனைவிக்கு இளநீர் பறிப்பதற்காக மரத்தில் ஏறியவர் தவறி மின்கம்பி மீது விழுந்து உயிரிழந்தார். ஓடக்கநல்லூர் கிராமத்தில் தனது கர்ப்பிணி மனைவியை பார்ப்பதற்காக வந்த ஆனந்த்ராஜ் வீட்டின் முன் இருந்த தென்னை மரத்தில் இளநீர் பறிக்க முயன்றுள்ளார். அப்போது தவறி விழுந்த ஆனந்த்ராஜ் மின்கம்பி மீது விழுந்ததில் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் ஓடக்கநல்லூர் பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தருமபுரி மாவட்டம் தடங்கம் அருகே இருசக்கர வாகனத்தில் வேகமாக சென்ற இளைஞர் முருகேசன் என்ற 70 வயது முதியவர் மீது மோதியதில் அவர் சம்பவ இடத்திலேயே பலியானார். இதையடுத்து விபத்து ஏற்படுத்திய நபரை கைது செய்து நடவடிக்கை எடுக்கும் வரை உடலை வாங்க மாட்டோம் என முருகேசனின் உறவினர்கள் எதிர்ப்பு தெரிவித்து தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோன்று 10 நாட்களுக்கு முன்பு முருகேசனுடைய மனைவி கண்ணம்மாள் மீது இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் மோதியதில் அவர் உயிரிழந்த நிலையில் மீண்டும் இந்த சம்பவம் நிகழ்ந்ததால் தங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என முருகேசனின் உறவினர்கள் வலியுறுத்தினர். கேடிஎம் பைக் சார், ஓவர் ஸ்பீடுங்க சார், ஆரஞ்சு கலர் சார் வீல்ல. அவர் என்ன காரணம் செஞ்சாருன்னு அவங்களுக்கு தெரியாதுங்க சார். அவனை நாங்க முன்ன பின்ன நாங்க பார்த்ததில்லைங்க சார். அதை நீங்க தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் திடீரென கார் தீப்பிடித்ததில் இளைஞர் ஒருவர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார். மாருதி சுசுகி கார் ஒன்று பழனி அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகே சென்றபோது ஏதோ கருகிய வாசனை வந்ததை அடுத்து கார் நிறுத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து காரின் முன்பக்கத்தில் புகை வந்தவுடன் காரின் என்ஜின் முழுவதும் தீப்பற்றி எரிய துவங்கியது. இதில் காரை ஓட்டி வந்த இளைஞர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே வி த லீடர்ஸ் என்ற தனியார் அறக்கட்டளை சார்பில் போதைப் பொருளை தவிர்ப்போம், நல்லத்தங்கால் அணையை பாதுகாப்போம் என்ற விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி நடைபெற்றது. மூலனூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பொன்னிவாடி கிராமத்திலிருந்து 38 கிலோமீட்டர் பயணித்து இறுதியாக அழகுநாச்சியம்மன் திருமண மண்டபத்தில் இந்த சைக்கிள் பேரணி நிறைவடைந்தது. இதில் 50க்கும் மேற்பட்ட பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவடனை அருகே சோழியக்குடி கடலில் மீனவரின் வலையில் கடல் ஆமை சிக்கியது. சோழியக்குடி பகுதியில் 4 பேர் நாட்டுப்படகில் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். அப்போது வலையில் சுமார் 100 கிலோ எடை கொண்ட அரிய வகை கடல் ஆமை சிக்கியுள்ளது. இதையடுத்து கடல் ஆமையை பத்திரமாக மீட்டு மீண்டும் கடலில் உயிருடன் விட்ட மீனவர்களுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது.